கொலை வழக்கில் முதல் குற்றவாளி இன்னைக்கு இறந்துட்டு தான் பத்திரிகையில். ஏற்கனவே ஒருவரை பிடித்து அவர் சரண்டர் அடைஞ்சிருக்கார். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒருவர் தானாக முன் வந்து சரண் அடைஞ்சிருக்கார். அவரை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இதில் எதிய மிகப்பெரிய மர்மம் இருக்கின்றது. இன்னைக்கு சிபி விசாரணை நடைபெற வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர் நீதிமன்றத்தை நாடி, நீதிமன்றம் இந்த வழக்கை சிபி விசாரணை செய்ய வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்பட்டுகிறது, தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. இதை எதிர்த்து மாநில அரசு உச்ச நீதிமன்றம் சென்றிருக்கிறது. யாரை காப்பாற்றுவதற்காக நீங்கள் இவ்வளவு முயற்சி? உண்மை நிலை மக்களுக்கு தெரிய வேண்டும். இந்த மாநில அரசு உண்மையை மறைக்கப்படுவதால் தான் மக்கள் எண்ணுகின்றார்கள். ஆகவே இந்த அரசு அதை கைவிட்டு விட்டு இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டு உண்மை குற்றவாளியை நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும். அது மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதே போல இன்றைய தினம் பார்த்தேன், பரவாயில்ல, காவல்துறை ஓரளவுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. இந்த பாதுகாப்பை ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தா 46 உயிர் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்பெல்லாம் கொடுக்கல. நான் கிட்டத்தட்ட பல சட்டமன்ற தொகுதிக்கு சென்று விட்டு வந்திருக்கின்றேன். கிட்டத்தட்ட 171வது சட்டமன்றம் என்று கருதுகிறேன். நாமக்கல்ல 171வது சட்டமன்றத்தில் தொகுதியில் எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருக்கிறேன். இந்த சம்பவம் நடந்த பிறகுதான் போலீஸ் பாதுகாப்பு ஓரளவு கொடுக்கிறாங்க. இதுக்கு முந்தி பல மாவட்டத்துக்கு சென்றுகிற எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அங்கொன்றும் இங்கொன்றுமாக காவல்துறை நிற்பாங்க. அது வேடிக்கை பார்ப்பாங்க. கூட்டத்துக்கு வேடிக்கை பார்க்க வந்திருப்பாங்க, பாதுகாப்புக்கு வரல. ஸ்டாலின் அவர்களே, நீங்க ஆளுகின்ற கட்சியில முதலமைச்சர் இருக்கிற காரணத்தினால ஆளே நடமாட்டம் இல்லாத பகுதியெல்லாம் காவல்துறை காவலர்களை நிறுத்தி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாங்க. நீங்க ஆயிரக்கணக்கான பேர் உங்களுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க. நாங்கள் அதை வேண்டான்னு சொல்லல. அதே வேளையில் எதிர்க்கட்சிகள் நடத்துகின்ற கூட்டத்திற்கும் முழுமையான பாதுகாப்பு கொடுப்பது அரசின் கடமை. இங்க நாமக்கலுக்கு வந்தார், அங்கே கரூருக்கும் போனாங்க. அப்ப முறையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த அசம்பாவத்தை தவிர்த்திருக்கலாம். சரியான முறையிலே சரியான காவலர்கள் போதிய அளவு நியமிக்கப்படாத காரணத்தினாலே இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்பட்டு விட்டது. திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று கர்ச்சிக்கிறீர்கள். தமிழகம் இந்தியாவிலே தலைகுனிந்து நிற்கின்ற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த மண்ணில 41 உயிர்கள் பலியானதற்கு யார் காரணம்? இந்த அரசாங்கமே சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே விலை மதிக்க முடியாத 41 உயிர்கள் இழந்திருக்கிறோம். அத்தனையும் எப்பொழுது பார்த்தாலும் தமிழர் தமிழர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்களே, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் 41 பேர் இறந்திருக்கிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். வாயளவில் சொன்னா போதாது, அதை காரியத்திலே காட்ட வேண்டும், உங்களுடைய செயலிலே காட்ட வேண்டும். ஆனால் அந்த எண்ணம் உங்களுக்கு இல்லை. எப்படியாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும், அதை இந்த அரசு வேடிக்கை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் எதிர்க்கட்சிகள் நடத்துகின்ற பொதுக்கூட்டத்தில் முழுமையான பாதுகாப்பு கொடுக்காத காரணத்தினால் எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது, இவ்வளவு பேர் பலியானதற்கு காரணம் விடியா திமுக முதலமைச்சர் முழுமையான பாதுகாப்பு மக்களுக்கு அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் குற்றம் சுமத்தவில்லை. நடக்கின்ற சம்பவம் நடக்கின்ற நிகழ்வுகள் அத்தனையும் மக்கள் தொலைக்காட்சியிலே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தொலைக்காட்சி செய்து வந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் இன்றைய முதலமைச்சர் கவனிக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அடுத்த ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தலில் டெபாசிட் கூட நீங்கள் உங்களை கட்சி வாங்க முடியாது, வேட்பாளர் வாங்க முடியாது. எல்லாம் மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். தவறு. தமிழ்நாட்டு மக்கள் விழிப்போடு இருக்கிறவர்கள். யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் வரக்கூடாது என்று தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல்.
இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தது. நீங்கள் பிரதான எதிர்க்கட்சியா இருந்தீங்க. எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தோம். எங்கேயாவது இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்ததா? அண்ணா திமுக ஆட்சியில எதிர்க்கட்சிகள் கேட்ட இடத்திற்கு அனுமதி கொடுத்தோம். பல்லாயிரக்கணக்கான போராட்டம். நான் முதலமைச்சர் அந்த காலத்தில், அம்மா முதலமைச்சர் அந்த காலத்தில் பிரதான எதிர்க்கட்சிகள் அனைத்துக்கும் போராட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் அனைத்துக்கும் கேட்ட இடத்தில் அனுமதி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஆனால் நீங்கள் இன்னைக்கு எங்களுடைய தலைவர்கள் பிறந்த நாள் பொதுக்கூட்டம் நடத்துவது என்றால் கூட நீதிமன்றத்துக்கு சென்று அங்கே தீர்ப்பை பெற்று இங்கே வந்து பொதுக்கூட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை கரூரிலே நடந்து கொண்டிருந்தது. நான் ஒரு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.